வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எழுத போகும் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். இந்த வலையொலியில காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் நம்பர் 4 இதுவரைக்கும் 3 டெஸ்டுக்கான விடை குறிப்பை யூடியூப் சேனல்ல விட்டிருக்கோம். இப்ப 4வது டெஸ்டினுடைய விடை குறிப்பு மற்றும் விளக்கம். வினாயன் 1 கூற்று: தனி மனிதனின் அழுத்தமான உணர்ச்சிகளின் பதிவே இம்ப்ரெனிஷம் என்று கூற முடியும். கூற்று 2: கருத்துப்பதிவு கலைத்திறன் வாய்ந்த பாடல்களை தன்னுணர்ச்சி பாடல்கள் எனலாம். கூற்று 1, 2 சரியானவை. 2: நடைமுறை பயன்பாடுகளையும் மதிப்பீடுகளையும் வலியுறுத்தும் ஒரு தத்துவ இயக்கம் பயன்பாட்டு கொள்கை. வினாயன் 3: அப்துல் ரகுமானின் நேயர் விருப்பம் உருவவாதம் போக்கில் அமைந்த புது கவிதையாகும். வினாயன் 4: தனித்தனி இயல்பான தன்மைகளின் கூட்டுக்கலப்பாக உருவாக்கி புறக்கண்ணால் பார்ப்பதான ஒரு பிரம்மையை எழுப்பும் வகையில் சரியலிச போக்கில் அமைந்த பிக்காசோ பள்ளி சித்திரம் என சீசு செல்லப்பா குறிப்பிடுவது படிமம். வினாயன் 5: இட் என்னும் அடக்கப்பட்ட காம உணர்ச்சி கடவுள் பக்தியாகவோ தேசபக்தியாகவோ மனிதாபிமானவோ வெளிப்படலாம். ஃப்ராய்ட் இந்நிலையை என்னவென்கிறார்? சப்ளிமேஷன். வினாயன் 6 கூற்று 1: யதார்த்தவாதம் என்பது இயல்பண்பு வாதத்திற்கு நேர்மறையானது. கூற்று 2: தமிழில் இயல்பண்பியல் வாத போக்கில் அமைந்த கதைக்கு மூவாவின் மண்குடிசை சான்றாகும். இதுல கூற்று 2 மட்டும்தான் சரிங்க. யதார்த்தவாதம் அப்படிங்கிறது நடப்பியல்ல இருக்கக்கூடியது, ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடியது. இயல்பண்பு அப்படின்னா நேச்சுரலிசம் அப்படின்னா ட்ரெடிஷனலா வரக்கூடியது. மரபை மாற்றக்கூடாது. ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கிடையாது. யதார்த்தவாதம் என்பது இயற்பண்பு வாதத்திற்கு முரணானது, அதாவது எதிர்மறையானது. இப்ப நேர்மறையானதுன்னு கொடுத்த கூற்று தப்பு. வினாயன் 7: இலக்கியம் பற்றிய கல்வியை இலக்கிய கொள்கை, இலக்கிய திறனாய்வு, இலக்கிய வரலாறு என்ற 3 நிலைகளில் அடக்குவர் என்ற ரெனிவெலா கூறும் கருத்தினை கூறியவர் எஸ்.வி. சுப்பிரமணியம். வினாயன் 8: அகப்புற கோட்பாட்டின் அடிப்படையில் பாப்லோ நெருடோவின் நிர்வாணம் என்ற கவிதையை விளக்கி காட்டியுள்ளார் எஸ். சண்முகம். வினாயன் 9: இலக்கிய திறனாய்வு ஒரு நிறுவனம் என்று சொல்லும் அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது என்கிறார் டெரி ஈகிள்டன். வினாயன் 10: பாரதியாரின் கவிதை திறத்தை அவர் பயன்படுத்தும் சொல்லாட்சி, சந்தம், ஓமை, உருவகம், உணர்ச்சி முதலியவற்றின் மூலம் விளக்க முயல்வது கிடைநிலை பார்வை. கிடைநிலை பார்வைனா சமகாலத்திய இலக்கியங்கள் பற்றி விமர்சனம் செய்வது. செங்குத்து பார்வைனா தொடக்கத்திலிருந்து, வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து பார்க்கக்கூடியது செங்குத்து நிலை. வினாயன் 11: வாவேசு ஐயர் கம்பராமாயண ரசனை என்ற தலைப்பில் எழுதிய 4 தொடர்கட்டுரைகள் எந்த மாத இதழில் வெளிவந்ததுன்னா பாலபாரதி. வினாயன் 12: எதையும் எழுதுங்கள், ஆனால் அதையும் இலக்கியமாக எழுதுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து இதழ் நடத்திய குழுவினர் கசடதபர. வினாயன் 13: கூற்று 1: பக்தி இலக்கியத்திற்கு முந்தைய தமிழ் இலக்கியங்களை படிப்பதே குற்றம் என்கிறார் சுவாமிநாத தேசிகர். கூற்று 2: சமணம் மற்றும் புத்த சமய நூல்களை மட்டுமல்ல வைணவ நூல்களை கூட படிக்கக்கூடாது என்கிறார் சுவாமிநாத தேசிகர். கூற்று 1, 2 சரி. வினாயன் 14: மாற்றிலக்கண கோட்பாட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி சுடர் தொடி கேளாய் என்ற கலித்தொகை செய்யுளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் ஆண்டியப்ப பிள்ளை. வினாயன் 15: பூமணியின் பிறகு என்ற தலித்திய படைப்பு எந்த இனத்து மக்களின் வாழ்விய நிலையை மிக எளிமையாக யதார்த்தமாக எடுத்துரைத்தது? அருந்ததியர். வினாயன் 15. வினாயன் 16: மார்க்சிய பெண்ணின் அடிப்படையில் தன் எழுத்தை இயக்குவதாக இவரை சுட்டி கூறலாம். வெண்ணிலா. வினாயன் 17:
பெண்ணியத்தின் வரலாற்றை பெண்மை, பெண்ணியம், பெண்ணிலை என 3 கட்டங்களாக பிரித்து விளக்கும் போக்கினை கட்டமைத்தவர் எலன் ஷோவால்டர். வினாயன் 18 நாடி நட்பின் அல்லது நட்டு நாடா தாம் ஒட்டிய திறத்தே என்ற திருக்குறள் கருத்தினை முன்னதாக சுட்டிய 8 தொகை நூல் நற்றிணை. வினாயன் 19 1985ஆம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் பதிப்பித்த குறுந்தொகையின் பதிப்பாசிரியர் மு. சண்முகம் பிள்ளை. வினாயன் 20 5 நூற்றில் காணப்பட்ட சரியான செய்தியை தெரிவிக்கவும். மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பேன். இதுல அதாவது கிழவன் கூற்று 10 குறிஞ்சி திணையில் உள்ளது என்பது தப்புங்க. கூற்று 2, 3 தான் சரி. அதாவது தோழி கூற்று 10, கிளற்றி கூற்று 10 மருத திணையில காணப்படுது. செவிலி கூற்று 10 முல்லை திணையில் உள்ளது. இந்த 2, 3 மட்டும்தான் சரி. வினாயன் 21 பொதுத்துகை, அதாவது கைக்கிளை பாடல்களினுடைய எண்ணிக்கைய பொதுத்துகையில சொல்லியிருக்கேன். குறுந்தொகையில 1 பாடல், நற்றிணையில 2, கலித்தொகையில 4, பதிபாடல்ல 1. வினாயன் 22 கூற்று 1 குறிஞ்சி குழியில் உள்ள பாடல்கள் பல சிறுகதை அமைப்பை கொண்டுள்ளன. கூற்று 1 சரி. நெய்தல் கலியில் பல பாடல்கள் நாடக நிலையில் அமைந்துள்ளன. கூற்று 1, 2 சரியானவை. அகநானூற்றில் வடநாட்டை ஆண்ட மோதியர் பற்றிய வரலாற்று செய்திகள் காணப்பட்ட பாடல்கள் 69, 251, 281. திருமுருகாற்றுப்படையில் வெறியாட்டு இழைத்தல் எந்த படை வீட்டில் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது? பழமுதிர் சோலை. வினாயன் 25 புத்தேல் உலகம் கவினி காண்பத மிக்கு புகழ் எய்திய பெரும் பெயர் மதுரை. வினாயன் 26 அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் ஆம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே என்ற சிலப்பதிகார வெண்பா பகுதி இந்நூலின் 82ஆம் பாடலில் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் என்ற தொடராக உள்ளது. அந்நூலின் பெயர் நான்மணி கடிகை. வினாயன் 27 கூற்று 1 சங்ககால கபிலர் மதுவையும் புலாலையும் இன்னாதவை என்று பாடியுள்ளார். கூற்று 2 இன்னா நாற்பதை பாடிய கபிலர் கல்லுண்ணாண்மை புலால் உண்ணாமையை வற்புறுத்துகிறார். கூற்று 2 மட்டும் சரி. வினாயன் 28 கருங்குயில் கையற மாமையில் ஆள பெருங்கலி வானம் உதவும் என குளிரில் குயில் பாடாமையும் மயில் ஆட்டத்தையும் குறிப்பிடும் பாடல் கால் 40. வினாயன் 29 இப்பிறவியில் செய்ததற்கு பயன் இப்பிறவியிலே கிடைக்கும், மறுபிறவி வரை காத்திருக்க வேண்டாம் என்ற கருத்து எண்ணூரில் கூறப்பட்டது. திணைமாலை 150. வினாயன் 30 பலகற்றோம் யாம் என்று தன் புகழ வேண்டா என தற்புகழ்ச்சி கூடாது என்றவர் முனைப்பாடியார். வினாயன் 31 சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊர் எடுத்த காதையிலும் நாடுகான் காதையிலும் எந்த திணை ஒழுக்கத்தை இளங்கோவன் வெளிப்படுத்துகிறார்? மருதம். கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒளிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி என இளங்கோடிகள் காவேரியை யாரோடு ஒப்பிடுகிறார்? கண்ணகி. அந்நாளைய நாகரிக வாழ்வின் சிறப்பெல்லாம் வகையெல்லாம் இந்நூலில் விளங்குவது போல் வேறு எந்த நூலிலும் விளங்குவதில்லை என பேராசிரியர் தேப்போமி அவர்கள் குறிப்பிட்ட நூல் பெருங்கதை. வினாயன் 34 பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருக்கு சேக்கிழார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 1252. வினாயன் 35 திருஞான சம்பந்தர் எத்தனை வகை பண்களில் தம் பாடல்களை பாடினார்? 23 பண்கள். வினாயன் 36 முன்படங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயர் துறந்த முகங்கள் அம்மா. இப்பாடலில் குறிப்பிடப்பட்டவன் ராவணன். வினாயன் 37 மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசரை கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சிய போது பாடிய பாடல் சொற்றுணை வேதியன். வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ என பாடியவர் மாணிக்க வாசகர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வினாயன் 40 ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியிலே பாடி பாடி வருகின்றாய் பத்மநாமன் என்றிருந்தேனே. பெரியாழ்வார். வினாயன் 49 41 கண்டறியாது என்ற கவிதை தொகுப்பில் டைனமோ, பெட்ரோமாக்ஸ், கிராமபோன், ஈர்ப்பு மையம் முதலான பலவற்றை பற்றி கவிதைகள் இயற்றிய இலங்கை கவிஞர் சிவானந்தன். குரங்கு ஆண்டு பலர் என்ற கதையில் சீனர் நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் இடம்பெறுகின்றன. வினாயன் 43 சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதியை உருவாக்கியதில் முக்கியமான ஒருவர் எஸ். வையாபுரி பிள்ளை.
விநாயகர் 44 கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல என்கிறார் மு மேத்தா. விநாயகர் 45 போக்குவரத்தின் சவளப்பிள்ளை ரிக்ஷா என்ற புது கவிதைக்கு சொந்தக்காரர் சிற்பி பாலசுப்ரமணியம். விநாயகர் 46 விண்ணிடை தெரிந்த வெள்ளை பூசணிக்கீற்றே என்று பிறைமதியை பார்த்து பாடியவர் முடியரசன். விநாயகர் 47 கட்டவில் பூவிதழில் காற்றின் கைகள் கவி எழுதும் படிக்க வரும் வண்டு என்ற கைக்கு கவிதையை இயற்றியவர் அமுதபாரதி. விநாயகர் 48 பொருத்துக ஹைக்கு கவிதைகள் அமுதபாரதி புள்ளிப்பூக்கள் அறிவுமதி புல்லின் நுனியில் பனித்துளி தமிழன்பன் சூரிய பிறைகள் கரணியுடன் நிரந்தர மின்னர்கள். விநாயகர் 49 பி ஆர் ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம் நாவலின் அமைப்பை முழுமையாக கொண்ட புதினம் என்பர். கூற்று 2 இது நடப்பியல் பாங்கில் அமைந்துள்ள புதினம். கூற்று 1, 2 சரியானவை. விநாயகர் 50 இயேசுநாதர் சிலுவையை சுமந்து வீதி வழியே செல்லும் போது பெண்கள் அழுத போது குவளை மலர்கள் நீரை சிந்தினவாம், சேதாம்பல் மலர்கள் துன்புற்றனாம் என்ற நூல் லட்சண்ய யாத்திரிகம். விநாயகர் 51 இடை எனப்படுவது பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இடைச்சொல் எல்லாம் வேற்றுமை சொல்லே. விநாயகர் 52 தொல்காப்பியம் சுட்டும் எந்த வேற்றுமையை இடைக்காலத்தால் எல்லை பொருள் வேற்றுமை என்பர் 5ஆம் வேற்றுமை. கூற்று 1 எழுவாய் வேற்றுமையின் மயக்கமே ஆகுபெயர் என்னும் வகையாகும். கூற்று 2 தொல்காப்பியர் ஆகுபெயர் இலக்கணத்தை வேற்றுமை மயங்களிலுள் விரிந்தோதுகின்றார். கூற்று 1, 2 சரியானவை. 54 ஒருவன் கூறும் கூற்றும் அதற்கு மற்றொருவன் கூறும் எதிர் மாற்றமும் இடையிடையே கலந்து சுரிதகம் இல்லாமல் வரும் என்பது உடல் களி. விநாயகர் 55 ஆற்றும் அகமே புறமே அகப்புறம் அன்றி வென்றி போற்றும் புறப்புறம் என்றா பொருள் என்ற நூல் வீரசோழியம். விநாயகர் 56 தொல்காப்பியர் ஐந்திணை காமத்தை காமக்கூட்டம் என்று அழைக்கிறார். கூற்று 2 இன்பமும் பொருளும் அறனும் என்று சொல்லப்பட்டவற்றுடன் கூடிய காமக்கூட்டம் அன்போடு புறந்த காமக்கூட்டம் என்பது அவர் சிறப்புரையாகும். கூற்று 1, 2 சரியானவை. விநாயகர் 57 தொல்காப்பியர் தூக்கு என்னும் உறுப்பினை பற்றி எத்தனை நூற்பா கூறியுள்ளார்? 7. விநாயகர் 58 யாப்பிருங்கல விருத்தி ஆசிரியர் கங்கை யமுனைகள் சங்கமம் போலவும் சங்கர நாராயணது சட்டக கலவியே போலவும் என எதனை குறிப்பிடுகிறார்? மறுப்பா. விநாயகர் 59 இலக்கண நூற்பா செய்யுளை செய்வோனை உணர்வில் வல்வோன் என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். விநாயகர் 60 கவியே கமகன் வாதி வாக்கி என்றிவை எரு நான்கும் புலமைக்கு இயல்பு என்ற நூல் பிங்கள நிகண்டு. விநாயகர் 61 சொல்குற்றத்தை விட பொதுக்குற்றம் தவிர்தல் செய்யுளுக்கு சிறப்பென்று கூறுவர் வீரசோழிய உரையாசிரியர். விநாயகர் 62 வடிவு பெயர் தன்மை உணர்முடிவு நடைபெறும் நாவலர் நாடிய எழுத்து என்பது மயிலைநாதர் உரை. விநாயகர் 63 சார்பெழுத்தாகிய ஆயுதத்தை முதலெழுத்துள் அவுகாரத்தின் பின்வைத்து முதலெழுத்து 31 என்று கூறும் இலக்கண நூல்கள் வீரசோழியம் மற்றும் நேமிநாதம். விநாயகர் 64 உவா 14 ராப்பகல் என்னும் எழுத்து பேறுகள் குன்றிசை மொழிவையின் நின்ற இசை நிறைப்பானற்றை புழுத சந்தி அதாவது அளபடை புணர்ச்சி என்று கூறும் நூல் பிரயோக விவேகம். விநாயகர் 65 போலி எழுத்தை போற்றுதல் கடனே என்ற நூல் இலக்கண கொத்து. விநாயகர் 66 காலம் குருமங்கு ஆயுதம் என்று மகர குறுக்கத்திற்கும் ஆயுத குறுக்கத்திற்கும் கால் மாத்திரை என்று கூறும் நூல் நேமிநாதம். விநாயகர் 67 பன்னிரு பாட்டியில் சூத்திர சாதிக்குரிய எழுத்துக்கள் என லா லா ஆகியவற்றை குறிக்கிறது. இவ்வெழுத்துக்களை படைத்தவன் கூற்றுவன். விநாயகர் 68 பன்னிரு பாட்டியல் அந்தனர் சாதி எழுத்து முறை எவை என குறிப்பிடுகிறது. உயிர் 12. விநாயகர் 69 கல்லாத நூல்களும் கற்றோர் விரும்ப கவிக்கும் நெறியோன் கமகனாவான் என்ற பாட்டியல் நூல் நவநீத பாட்டியல். விநாயகர் 70 ஆசுகவி கடுங்கவி மதுரகவி இன்கவி சித்திரக்கவி அருங்கவி வித்தாளக்கவி அகலக்கவி. விநாயகர் 71 இதுல ரோமானியர் மட்கலன் ஆம்போரா என்பது சரி, இத்தாலி மட்கலன் அரிங்டன் என்பது சரி, சீன தேசத்து மட்கலன் போர்சலன் என்பது சரி. இது இங்க டிஸ்பிளே ஆயிருக்காது. தப்பு பிரேசில் நாட்டு மட்கலன் செலடைன். இந்த செலடைன் பிரேசில் நாட்டு மட்கலன் கிடையாது. விநாயகர் 72 சித்தன்னவாசல் இந்தலூர் அரசலாபுரம் பூலாங்குறிச்சி போன்ற இடங்களில் கிடைத்த கல்வெட்டுகள் யார் காலத்தை சார்ந்தவை? களப்பிரர்.
வினாயன் 73 1981 ஆண்டு அக்டோபர் திங்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறையைச் சேர்ந்த ஆய்வு மாணவர் கே செல்வராஜ் கண்டுபிடித்த கல்வெட்டின் பெயர் ஜம்பை கல்வெட்டு. வினாயன் 74 வாவே சுவாமிநாத ஐயர் பதிப்பு முறையில் சுவடி பதிப்பாக மட்டும் எத்தனை நூல்களை பதிப்பித்த பெருமை உடையவர் ஆவார்? 74. வினாயன் 75 ஓலைச்சுவடிகள் எழுத பயன்படுத்திய பனை ஓலைகளில் எந்த பனையின் ஓலையில் அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும்னா தாளிப்பானை. வினாயன் 76 முத்துக்கமலம், மூன்றாம் கோணம், திண்ணை, வாக்குகள் ஆகியவை தமிழ் மின் இதழ்கள். முதலில் வலைத்தள வலைப்பதி சேவையை வழங்கிய நிறுவனம் எக்ஸ்ஷன்யா. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளி எம்பலுக மெத்திய மாதவும் வீதி மட்டே என்ற பட்டினத்தாரின் பாடலை எளிமையாக்கி கண்ணதாசன் திரையிசை பாடலாக தந்த பாடல் வீடு வரை உறவு. வினாயன் 79 திருச்சி வானொலி பண்ணை இல்ல செய்தியாளர். வேளாண் கருத்துக்களை கதையாக, கவிதையாக, நாடகமாக படித்தவர் பிச்சுனிக்காடு இளங்கோ. வினாயன் 80 சிறுவர்களுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வரும் அறிவியல் இதழ் துளிர். வினாயன் 81 பிரிவின் அசைநிலை சொற்கள் ஆக மற்றும் ஆகல் 1-2 சரியானவை. வினாயன் 82 டாக்டர் கி ரங்கனின் கூற்றுப்படி மாற்றிலக்கணத்தின் முதல் விதியான தொடரமைப்பு பகுதியானது எவற்றால் அமைந்தது என்கிறார் நுண் குறியீடு. கூற்று 1 டாக்டர் தேப்போமியின் தமிழ்மொழி வரலாறு என்பது வரலாற்று மொழியில் நோக்கில் அமைக்கப்பட்ட நூலாகும். கூற்று 2 விளக்க மொழியில் கூறும் அடிப்படையில் தொல்காப்பியம் நன்னூல் அமைந்துள்ளது. கூற்று 2 சரியானவை. வினாயன் 84 ஆயுதத்தை அடினா அடியென்ன ஒளி என்கிறார் கால்டுவல். வினாயன் 85 தொல்காப்பியர் ஒளி கட்டுப்பாடுடைய மாற்றுருபு வடிவங்களை கூறும் இயல் என்கிறார். இயல் புணரியல். வினாயன் 86 நிரல்படுத்துக. எப்படின்னா பிரபந்த மரபியல் ஃபர்ஸ்ட், பிரபந்த தீபிகை செகண்ட், பிரபந்த தீப 3, பிரபந்த திரட்டு. வினாயன் 87 நிரல்படுத்துக நிகண்டுகளினுடைய கால வரிசை. உரிச்சல் நிகண்டு, கயாதர நிகண்டு, சூடாமணி நிகண்டு, பொதிகை நிகண்டு. வினாயன் 88 நிரல்படுத்துக பிரயோக விவேகத்தினுடைய படலம் வரிசையாவே கொடுத்திருக்கேன். காரக படலம் ஃபர்ஸ்ட், சமாச படலம் செகண்ட், தத்தித படலம் தேர்டு, திங்கு படலம் 4. வினாயன் 89 தேம்பாவணியில் மேலை நாட்டு காப்பிய கூறுகளும் தமிழ்நாட்டு காப்பிய கூறுகளும் ஒருங்கே பெற்ற பெருமைக்குரியது என்கிறார் பா வலன் அரசு. வினாயன் 90 சீரா புராணம் 2ஆம் பாகம் ஹிஜ்ரத் காண்டம் என்ற ஒற்றை காண்டம் எத்தனை படலங்கள் கொண்டதுன்னா 47 படலங்கள். வினாயன் 91 புதுச்சேரியை பிரெஞ்சு குடியேற்றங்களின் அதிகார மையமாக உருவாக்கியவர் யார்னா பிரான்சிஸ் மார்டின். வினாயன் 92 நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை வந்த மாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு தலைமையேற்றவர் சோமையா நீலு. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்ட போராட்ட வீரர் விஜயராகவாச்சாரியார். சில புத்தகத்துல பசுமன் முத்துரமிங்க தேவன் கூட போட்டிருப்போம். இது தென்னிந்தியாவின் சிங்கம், தென்னாட்டு சிங்கம். இது மாறுபட்ட கருத்து உள்ளது. வினாயன் 94 வரிசைப்படுத்துக. வைக்கம் சத்தியாகிரகம், சேரன் மாதேவி குருகுல சர்ச்சை, தனிநபர் சத்தியாகிரகம், இந்தி எதிர்ப்பு போராட்டம். வினாயன் 95 சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? பிரகாசம். வினாயன் 96 பல்லவர்கள் உருவாக்கிய குடைவரை கோயில்களின் எண்ணிக்கை 34. வினாயன் 97 திருமலை நாயக்கர் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் நல்கும் நல்ல மனதை கொண்டிருந்தவர் என்று கூறிய வரலாற்றாசிரியர் ஆர் சத்தியநாத ஐயர். வினாயன் 98 பாண்டிய மன்னர்கள் அணியும் அணிகலன்கள் ஒரு நகரத்தின் விலையை ஒத்திருந்ததாக கூறும் வெளிநாட்டு தூதுவர் மார்க்கோ போலோ. வினாயன் 99 சோழ அரசர்களின் வாய்மொழி ஆணைகள் இவ்வாறு அழைக்கப்பட்டன: திருவாய் வேள்விகள். வினாயன் 100 பெரிப்புலஸ் என்னும் கடல் பயண நூல் புகாரை இவ்வாறு குறிக்கிறது. கமரா. நன்றி சார். ஒரே பயிற்சி கட்டணத்துல யூஜிடிஆர்பி தமிழ் மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் சார். டெய்லியுமே நைட் டைம் 7 மணிக்கு மேலதான் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். எல்லாமே லைவா நடக்கும். நீங்க ஒரே பயிற்சி கட்டணம், ஒரே ஃபீஸ்ல யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டையுமே படிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கு.
இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஏன் நீங்க காலேஜ் டிஆர்பி, யூஜிசி நெட் வரைக்குமே கிட்டத்தட்ட இன்டெப்தா வந்து போட்டிருக்கோம். அனைத்து தேர்வுகளுக்குமே நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு டெப்தா போட்டிருக்கோம். அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9025420905 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.